ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கடலக்கொட்டை பொடி. அது செய்கிறதுக்கு 4 வரமிளகா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு இல்லை, வீட்டில் கிரேவி இல்லை வெங்காயம் தக்காளி பூண்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு வானிலையில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு 4 வரமிளகா எடுத்து வச்சுருக்கீங்களா, அதையும் போட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த உடச்ச கடலக்கொட்டை இருக்குது இல்லைங்களா, அதாவது வறுத்து வச்சுருக்கேன் கடலக்கொட்டையை. அது வந்து ஒரு கப்பு, ஒரு சின்ன கப்பில் வந்து 50 கிராம் வச்சுக்கோங்களேன். 50 கிராம் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, பெருங்காயம், உப்பு, இந்த இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு நல்லா பிரட்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்குங்க, சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரி வாங்கி கொடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொடி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், பொடி அரைச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து சாப்பாடு மதியானம் வச்ச சாப்பாடு தான் இருக்குது. அதுக்கோசரம் நான் வந்து மறுபடியும் கொஞ்சம் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு அந்த பொடியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் இப்படி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் சாப்பாட்லேயே அந்த பொடியை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் உப்பு போட்டு பிரட்டி சாப்பிட்டுக்கோங்க. பாருங்கள், சாப்பாடு ஆறி இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டு பிரட்டிக்கிறேன். சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஈவனாக இருக்கும். பாருங்கள், பிரட்டி ஃபுல்லாக எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக சுட கடலக்கொட்டை பொடி சாதம் ரெடி. இப்போ வந்து மீதி இருக்கிற பொடியும் ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதோட நாங்கள் வந்து சாப்பாட்டோட தட்டோட வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த தட்டோட நானே செஞ்சேன். இதோட ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள்